ஸோ சிஎம் சீட்ல முதல்வர் விஜய் அவர்கள் உட்கார்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த வாத்தி ரைட் மூமெண்ட்ஸ் அப்பெல்லாம் என்னென்ன பண்ணிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, தலைமைச் செயலகம் இருக்கு இல்லையா, அதுல கண்டிப்பா எல்லாரும் 10 மணி உள்ளே ரீச் ஆகிக்கணும் அப்படின்னு வாய்மொழி வார்த்தையை எல்லார்ட்டையுமே சொல்லியிருக்கிறாருங்க. இவர் சொன்னதை பின்பற்றி கிட்டத்தட்ட 90% பேரு கரெக்ட் டயத்துக்கு வந்திருக்காங்க. எப்படின்னா 10 மணிக்குள்ளேயே. ஸ்ட்ரிக்ட் காட்டிய சிஎம் விஜய் சார் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காலதாமதமா யாரும் வரக்கூடாது, 10 மணி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு முன்கூட்டியே நீங்க எல்லாருமே சேரணும் அப்படின்னு சொல்லி ரைடே பயங்கரமா இருந்திருக்கு. சோ இது எல்லாருமே கொஞ்சம் பின் பண்ணிட்டு தாங்க வராங்க. ரெண்டாவதா என்னன்னு பாத்தீங்கன்னா, கரூர் சம்பவம். இது எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்ப பணியாற்றின காவலர்கள்லாம் இருக்காங்க தெரியுமா, அதுல 19 பேரை வேற எதுக்கு பணியிட மாற்றம் செஞ்சுட்டாங்க. தூக்கலாம் இல்ல, பணியிட மாற்றம் அப்படின்னா வேற இதுல சார்ஜ் ஆயிருப்பாங்க. நார்மலா கரூர்ல இவங்க ஒண்ணு சேர்ந்திருக்காங்க இல்லையா, அந்த கூட்டை பிரிச்சு வெவ்வேறு ஊர்ல மாவட்டத்துல கொண்டு போய் போட்டாருங்க. இது ஒரு நல்ல மூவ் தான் அந்த சம்பவத்துக்கு அப்புறம். போதைப் பொருள் தடுப்பு படைங்க, இது என்ன அப்படின்னா ஒரு 3 சென்னையுடைய வடக்கு மண்டலத்துல மட்டுமே 3 போதைப் பொருள் தடுப்பு படை போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டும் மொத்தமா 65 போதைப் பொருள் தடுப்பு படைகள் தனித்தனியா செயல்பட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா டைரக்டா சிஎம், அதாவது முதல்வர் விஜய் அவர்களுடைய கண்காணிப்பிலே என்னைக்குமே இருக்கும் அப்படின்னு உதவி ஆய்வாளர்கள் தலைமையில இது நடந்துகிட்டே இருக்கும் ரொட்டேஷன் பேசிஸ்ல. சோ இது ரொம்ப ரொம்ப குட் மூவ். ஏன்னா இந்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்டது, பெண்களுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாரு. சோ இதெல்லாம் அவர் முன்கூட்டியே செய்யறது, இத்தனை படைகள் போடுறது பெரிய விஷயம் தான். நிறைய ரவுடிகள்லாம் வேற சென்னையில பிடிச்சிருக்காங்க. ஒரே நைட்ல எல்லா ரவுடிகளையும் இருக்காங்க. புது முயற்சியா பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேசப்படல, இப்பதான் வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் வந்திருக்குங்க. இந்த நகராட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மா உணவகம் நல்லா இயங்கிட்டு இருந்ததுங்க. இடையில ஸ்டாப் ஆகி வச்சிருந்தாங்க, சில இதெல்லாம் மூடிட்டாங்க. சோ அதெல்லாம் மறுபடியும் புதுப்பிச்சு நல்ல உணவங்களா கொண்டு போய் சேர்க்கணும், மக்களுக்கு மறுபடியும் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு நல்ல மூவ். இது ஒரு வாத்தி ரைடுன்னு சொல்றதை விட ஒரு நல்ல விஷயம் பண்றாரு அப்படிங்கறதையும் நம்ம சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் நிறைய பேர் எளிய மக்கள் எல்லாம் போய் சாப்பிட்டு வரதுக்கு ₹1 ₹2 போய் சாப்பிட்டு வந்துருவாங்க. இது மறுபடியும் நல்ல உணவுகள் அப்படியும் கொடுத்தாலுமே நல்ல உணவு இந்த அம்மா ஆட்சி காலத்துல இருந்தது இப்ப கிடைக்கிறது இல்லைன்னு இடையில பேசிக்கிட்டாங்க. இப்ப மறுபடியும் புதுப்பிச்சு கொண்டு வரதுனால இது ஒரு நல்ல மூவ்னு சொல்லலாங்க. நிறைய விஷயங்கள் புதுசா வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து பாருங்க. இந்த ஊரக நலப்பணி திட்டங்களுக்காக என்ன பண்ணிருக்காரு, ஆம்புலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 40 புதுசான ஒரு ஆம்புலன்ஸ ஓபன் பண்ணிருக்காங்க. என்ன செலவுல பாத்தீங்கன்னா 2.90 கோடி, 2,90,00,000 இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ஆம்புலன்ஸ் ஜீப்புகளை என்ன பண்ணிருக்காரு, முதல்வர் விஜயே ஓபன் பண்ணி வச்சு அதை ஓட்டியும் பார்த்திருக்கிறாரு. இது ஒரு நல்ல விஷயம், நல்ல தொடக்கமா இருக்கு. இந்த IPS ரவி இவரை நீங்க யூடியூப்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு சார்னே இவர் சொல்லலாம். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போதைக்கு மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்களா, இப்ப புதுசா அவர் சொன்ன வாக்குறுதிகளை எதிர்பார்க்கறாங்களா, இல்ல என்ன மக்கள் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு இவர் சொன்னதான் உண்மை ஏத்துக்கிறது மாதிரிதான் இருக்கு. மக்கள் எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த இலவசங்கள் இதெல்லாம் கூட எதிர்பார்க்கல, எங்க வாழ விட்டா போதும் அப்படிங்கிறது மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு நன்றாக இருக்க வேண்டும், முந்தைய திட்டங்கள் எல்லாம் தொடர வேண்டும். அதாவது முன்னாடி ஸ்டாலின் சார் அறிவிச்சது எல்லாமே அது தொடர்ந்தா போதும், சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்தாலே போதும், அன்றாட எந்த பிரச்சனையுமே இல்லாம இருந்தாலே அவன் ஒழுங்கா வாழ்வான் அப்படின்னு சும்மா யதார்த்தமா சொல்லியிருக்கிறாரு. அது என்னமோ உண்மைதான். இவர் நிறைய இடத்துல நீங்க பாத்திருப்பீங்க, இந்த ரவி அப்படிங்கிறவர் IPS ரவி அப்படிங்கிறவர் பாத்திருப்பீங்க. இவர் ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு ஆளு. இவர் ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறாருங்க. அடுத்து இந்த மின்சார வாரத்துறைக்கு நிர்மல் குமார் அவர்களை போட்டிருந்தாங்க. இவங்கள்ட்ட எப்படின்னா 200 யூனிட் சொன்னீங்கல்ல, அது எப்ப நடைமுறைக்கு வரும், அதெல்லாம் தானே ஃபர்ஸ்ட் சொன்னீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இவர் என்ன சொல்றாரு, ஆல்ரெடி 2.5 லட்சம் கோடி கடன்ல இருக்கு மின்சார வாரியமே. ஆல்ரெடி அந்த ஆட்சியில இப்படி பண்ணிட்டு போயிருக்காங்க. நிறைய பேர் ஆளுங்களும் இல்ல. சோ அதனால இதெல்லாம் நாங்க சரி செஞ்சதுக்கு அப்புறம் அதை தொடருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது என்னன்னா அப்படின்னா, மாதம் ஒரு முறை மின்சாரம் தொடங்கும், அந்த கணக்கெடுப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுவும் தொடங்கும். 2 லட்சம் வரை கடனும் இருக்கு. திமுக ஆட்சி காலத்துல இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி நாங்க இதுக்கப்புறம் தான் கொண்டு வரோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறதெல்லாம் கமெண்ட்ஸ் தான் சொல்லணும். இந்த சிபிஐல உள்ளவர் அப்பப்போ ஒரு ஜர்க் விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமுகல ஒரு சில எம்எல்ஏக்கள்லாம் இப்ப தாவேக்கால சேர்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, இவங்களை யாராவது நீங்க அமைச்சரவையில உட்கார வச்சீங்க அப்படின்னா எங்க முடிவை நாங்க பரிசீலிப்போம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த 2 சீட்டு கொடுத்துட்டாங்க இல்லையா, அதனால அப்பப்போ ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ஆளுநர் ஆட்சி வரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தை 2 சீட்டு கொடுத்தது. ஆனா நீங்க தவறுதலா அதிமுகவை மறுபடியும் நீங்க உள்ள கொண்டு வரதோ இல்ல அமைச்சரவையில உட்கார வைக்கிறதோ ஏதாவது ஒண்ணு பண்ணீங்க அப்படின்னா எங்க முடிவை நாங்க மாத்திப்போம் அப்படின்னு ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இந்த அதிமுகல இருந்து பல பேரு பிரிஞ்சு தாவிகாக்கு போறதுனால இபிஎஸ் இந்த செயலாளர் கூட்டத்துல பயங்கர கோபமா ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா இது ஒரு மிகப்பெரிய துரோகம், பதவிக்காக துரோகம் செஞ்சுட்டு பல பேர் மாறிட்டாங்க, கட்சியை விட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் ஒன்றிணைந்து செயல்படணும், வெற்றியோ தோல்வியோ அது அதிமுகவிலே தான் இருக்கணும் தவிர மாறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு கோபமா ஒரு வெளிப்பாடா துரோகமா அவர் சொல்லியிருக்கிறாருங்க இபிஎஸ்.
ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சிஎம் சீட்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சில முன்னெடுப்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபுவா இருக்கட்டும், சில அமைச்சர்கள்லாம் வந்து நேரடியாக ஒரு ஒரு இடத்துக்கு சம்பவ இடத்துக்கு போயிட்டு பழைய இந்த பஸ் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் வந்து கழிப்பறைகள் இவங்க எல்லாத்தையும் சுத்தம் செய்யறதா இருக்கட்டும், குடிநீர் வசதியா இருக்கட்டும், அம்மாவுடைய உணவங்களா இருக்கட்டும், மறுபடியும் புதுப்பிச்சுட்டே தான் இருக்காங்க. எல்லாருமே ஃபீல்டுக்குள்ள ஆல்ரெடி இறங்கி ஒர்க் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. இன்னொன்று இந்த டாஸ்மாக் எல்லாம் ஒரு சில இடங்களில் மூடாம இருக்குன்னு போராட்டம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இன்னொன்று இடத்துல வந்து நிறைய இடத்துல மூடிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல செய்திகளும் வந்து கொண்டு தான் இருக்குது. ஸோ தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு சில இடத்துல முதல்ல அவங்க வந்து சீட்ல செட்டில் ஆயிட்டாங்க. ஒரு ஒரு அமைச்சரா இதுக்கப்புறம் தான் வந்து இந்த ராஜ்மோகன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 1வதுலேருந்து 3வது இந்த புத்தகம்லாம் வெளியிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி ஒரு சில பேர்லாம் இதுக்கப்புறம் இறங்குறாங்க. அவங்க ஃபீல்டு எல்லாருக்குமே புதுசு. கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து எல்லாத்தோடைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நல்ல நல்ல யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இன்னொரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். தேங்க்யூ ஆல்.